ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்க தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலே வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. கடந்த சில வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நீங்களும் நானும் தியானித்து வருகிறோம். வரக்கூடிய வாரத்திலே 24ஆம் தேதி செப்டம்பர் 24 யூதர்கள் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் என்கின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். எபிரேய பாஷையிலே யோம் தொருவா என்றும் அல்லது ரோஷ ஷன்னா என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த பண்டிகை எதோடு கூட சம்பந்தப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இரகசிய வருகையை அடையாளப்படுத்தும் வண்ணமாக இந்த பண்டிகை இருக்கிறது. ஒருவேளை யூதர்களுக்கு அதனுடைய உள்ளான அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாக அந்த பண்டிகை வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அது என்னன்னா, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி, ரெண்டுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் 25ஆம் அதிகாரத்திலும் 4 உவமைகள், 4 பேரபிள் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அறிந்த வண்ணமாக மத்தேயு இந்த காஸ்பிளை எழுதும்போது சாப்டர்ஸ் வேர்சஸ் எல்லாம் போடவே இல்லை. இதெல்லாம் நம்முடைய வசதிக்காக சாப்டர்ஸ் அண்ட் வேர்சஸ் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த காரியத்தை முழுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24, 25 இணைந்து சீஷர்களோடு கூட ஒலிவ மலையிலே சம்பாஷித்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பேரபிள் சொல்லியிருக்காரு? மத்தேயு 24 கடைசியாக ஒரு பேரபிளும், மத்தேயு 25 3 பேரபிளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இதில் கடைசி பேரபிள் இருக்கு இல்லையா, மத்தேயு 25, அது பகிரங்க வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் தூதர்களோடு கூட நான் மகிமையாக வருவேன், சிங்காசனத்திலே வந்து அமருவேன் என்று சொல்லி. அப்போ அந்த கடைசி உவமை பகிரங்க வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 3 உவமைகள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இரகசிய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். இது 4வது உவமைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்டை குறித்து இந்த கடைசி உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அதை தவிர்த்து விட்டு மற்ற 3 உவமைகளை நாம் ஆராயப் போகின்றோம். பொதுவாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமேயானால் ஒரே ஒரு உவமையை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆனால் இந்த பர்டிகுலர் இடத்துல 3 உவமைகளை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பொதுவாக உவமை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த 3 பேரபிளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த 3 பேரபிளையும் சேர்த்து நீங்களும் நானும் ஆராய வேண்டும். அப்போதான் அதனுடைய கம்ப்ளீட் பிக்சர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3 பேரபிள் இருக்கு இல்லையா, இந்த 3 பேரபிளையும் இணைத்து அது உருவகப்படுத்துகிறது. அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அது முதலாவதாக பேரபிள்னா என்ன என்று சொல்லி பார்ப்போம். பேரபிள் என்று சொன்னால் இந்த வார்த்தை கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. பேரா போலே என்கின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. போலே என்று சொன்னால் ஸ்டோரி,
பேரா என்று சொன்னால் அதற்கு ஒத்த ஒரு காரியத்தை சொல்லி சுலபமாக புரிந்து கொள்வது அது பேரபிள் என்று சொல்லி. அலிகுரி என்பது என்னன்னா, ஒரு காரியத்தை மறைப்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் சில ஹிடன் மிஸ்ட்ரியை உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய காரியம்தான் இந்த உருவகம் என்பது. அப்போ ஓமை என்பது வேற, உருவகம் என்பது வேற. இந்த 3 ஓமைகளையும் நீங்களும் நானும் உருவகமாக தியானிக்க போகின்றோம். சரி, இந்த 3 காரியம் 4 ஓமைகள் இருக்கு இல்லையா, அது என்னென்ன என்பதை ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம். முதல் ஓமையிலே ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் சர்வெண்ட் வெர்சஸ் ஈவில் சர்வெண்ட். உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனும் பொல்லாத ஊழியக்காரன், இந்த 2 கேரக்டரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இரண்டாவது ஓமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவது ஓமையில உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கிறார். நான்காவது என்ன சொல்றாரு? செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகளை குறித்து சொல்லுகிறார். அப்ப இது ஓவர் வியூவா பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ஓமையும் நம்ம ஆழமாக டீகோட் பண்ண போறோம். சரி, எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். போதும், நன்றி. இங்கே 2 விதமான ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. முதல்ல யாரை குறித்து சொல்றாரு? ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் சர்வெண்ட். இரண்டாவதாக யாரை சொல்றாரு? ஈவில் சர்வெண்ட் என்று சொல்லி 2 ஊழியக்காரர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: அநேக தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி. கடைசி காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 விதமான ஊழியக்காரர்கள். ஒரு ஊழியக்காரர் யாரு? உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரர்கள். மற்றொருவர் யாரு? பொல்லாத ஊழியக்காரர்கள். சரி, இந்த ஊழியக்காரர்களை எதற்காக எஜமான் ஏற்படுத்தினார்? கேள்வி. 45வது வசனத்தை பார்த்துட்டு சொன்னாலும் ஓகே. எதுக்காக இந்த ஊழியக்காரனை எஜமான் ஏற்படுத்தினார்? தன்னுடைய ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும் வண்ணமாக இந்த எஜமான் இந்த ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். முதல் ஊழியக்காரன் என்ன செய்யறாரு? எஜமான் சொன்னபடியே அவர் என்ன செய்யறாரு? எஜமானின் மக்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறார். இரண்டாவது ஊழியக்காரன் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவர் வர நாளாகும் என்று சொல்லி. முதல் ஊழியக்காரன் ஆண்டவர் எப்போ வர்றாரு, லேட்டா வருவாரா சீக்கிரம் வருவாரா என்று சொல்லி இல்லை, எப்போதும் ஆயத்தத்தோடு கூட எஜமான் சொன்னபடி போஜனத்தை எஜமானுடைய ஊழியக்காரர்களுக்கு, எஜமானுடைய வேலைக்காரர்களுக்கு, எஜமானுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. ரெண்டாவது ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? அவருக்கு ஒரு டைம் லைன் போட்டிருக்காரு. அந்த டைம் லைன் பிரகாரம் ஆண்டவராகிய எஜமான் எப்போ வருவார்? லேட்டா வருவார் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அடிக்க தொடங்குகிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு?
வெறியரோடு கூட புசிக்கவும் குடிக்கவும் தொடங்குகிறார். போஜனம் என்று சொன்னால், அப்பம் என்று சொன்னால் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வசனத்தை. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வண்ணமாக கர்த்தர் வேலைக்காரர்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். முதல் ஊழியக்காரன், உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கல. அவர் என்ன செஞ்சாரு? எஜமான் என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை செய்கிறான். அவன் ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இரண்டாவது ஊழியக்காரனும் என்னதான் கொடுத்தாரு? போஜனத்தை கொடுத்துருக்கிறார். கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துருக்கிறார். போஜனத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், தான் புசிக்கவும் தான் குடிப்பதற்காக அந்த போஜனத்தை கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய வசனத்தை இந்த ஈவில் சர்வெண்ட், பொல்லாத ஊழியக்காரன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய சுய லாபத்துக்காக தேவ வசனத்தை உபயோகப்படுத்துகிறான். தேவ வசனத்தை உபயோகப்படுத்தி மனிதர்களிடத்திலிருந்து பிடுங்கி, அவர்களை அடித்து பிடுங்கி எதற்காக உபயோகப்படுத்தியிருக்கிறான்? தான் குடிக்கவும் தான் புசிக்கவும் அவன் உபயோகப்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்திலே 2 விதமான திருச்சபைகள் இருக்கிறது. ஒரு திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறது. as per the master's wish. எஜமானுடைய உள்ளத்தை அறிந்து எஜமானுடைய பிள்ளைகளுக்கு தேவ வசனத்தை கொடுக்கிறார்கள். மற்றொருவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? அடித்து புசித்து என்ன செய்யலாம்? பணத்தை தன்னுடைய சுய லாபத்துக்காக எடுக்கிறாங்க. அப்ப முதல் திருச்சபை ட்ரூ சர்ச்சில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் போஜனத்தை கொடுக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறாங்க. ரெண்டாவது ஃபால்ஸ் சர்ச்சில் என்ன போதிக்கிறாங்கன்னா, ஒன்லி டைத் ஆஃபரிங். இஃப் யூ கிவ் ஆஃபரிங் காட் வில் பிளஸ். இதை சொல்றாங்க. எதற்காக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி தான் புசிக்கவும் தான் குடிக்கவும் அவர்கள் என்ன செய்றாங்க? உபயோகப்படுத்துறாங்க. இதே தேவனுடைய வசனத்தை எடுத்து அவர்கள் உபயோகிக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எஜமான் அவர்கள் நினையாத நாளிலே வந்து என்ன செய்வாராம்? வாசிப்போம் 51. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அழுகையும் பற்கடிப்பும் என்று சொன்னால் அதை எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், ட்ரிபுலேஷன். ட்ரிபுலேஷன் தமிழ் என்ன சொல்லுவோம்? உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்திற்கும் மகா உபத்திரவ காலத்திற்கும் இவர்களை நியமிக்கின்றார். 2 திருச்சபை இருக்குது. ஒரு திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? உண்மையான ட்ரூ சர்ச். அங்க வேத வசனம் போதிக்கப்படுகிறது. அது எதற்காக போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், மணவாளன் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார், அதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2வது திருச்சபை என்ன செய்கிறது? மணவாளன் வர நேரம் தாமதமாகும் என்று சொல்லி, அதுவரையில தமக்கான காரியங்களை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை அடித்து பிடுங்குகிறார்கள். தன்னுடைய சுய இச்சைக்காக தேவனுடைய வசனத்தை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மாயக்காரர்களே, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளிலே உங்களை போட்டு விடுவேன் என்று சொல்லி. இப்போ 2 திருச்சபை இருந்துச்சு. என்ன திருச்சபை? ட்ரூத் சர்ச், ஃபால்ஸ் சர்ச். இப்போ ஃபால்ஸ் சர்ச் எங்க போயிடுச்சு? ட்ரிபுலேஷனுக்குள்ள போயிடுச்சு. இப்போ எதுதான் பாக்கி இருக்கு? ட்ரூ சர்ச் தான் இருக்கு. இப்போ ட்ரூ சர்ச்சில் என்ன நடக்குது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். வாசிப்போமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்
அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இப்போ ட்ரூ சர்ச்சை குறித்து பார்க்குறோம். ஃபால்ஸ் சர்ச் என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. இப்போ என்னதான் இருக்குது? ட்ரூ சர்ச் இருக்கு. இந்த ட்ரூ சர்ச்சில் 2 விதமான கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? புத்தி உள்ள கன்னிகள். இன்னொரு கூட்டம் புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த 10 பேருமே யாரு தான்? வெர்ஜன். 10 பேருமே யாரு? கன்னிகைகள். இல்லை இந்த வேத புஸ்தகம் அப்படி சொல்லியிருக்கா? 10 பேர் வெர்ஜன், 5 பேர் வெர்ஜன், 5 பேர் ஹார்லட்னு போட்டிருக்கா? இல்லை. இந்த 10 பேருமே யாரு? வெர்ஜன். ஏன் இந்த 10 என்று சொல்லி ரெப்ரசன்டேட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்லைடில் பார்ப்போம். யூத மக்கள் ஒரு திருச்சபையை அல்லது ஜெப ஆலயத்தை உருவாக்க வேண்டுமே ஆனால் மினிமம் அந்த இடத்துல 10 ஆண்கள் இருந்தாதான் அந்த இடத்துல ஜெப ஆலயத்தை உண்டு பண்ண முடியுமா? ஒரு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கணும்னா 10 ஆண்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நீங்களும் நானும் அறிந்த வண்ணமாக பாஸ் ஓவர் செலிப்ரேட் பண்ணணும்னா அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கணும்? 10 பேர் இருக்கணும். சப்போஸ் 10 பேர் குறைவாக இருந்தால் அடுத்த வீட்டோட கூட சேர்ந்து பாஸ் ஓவர் செய்ய வேண்டும். இப்போ மேரேஜ் கான்ட்ராக்ட் போடணுன்னாலும் 10 விட்னஸ் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாம் என்ன சொல்றாரு? 10 நீதிமான்களின் நிமித்தம் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். அப்ப இந்த 10 என்பது காங்கிரிகேஷன், சர்ச்சை குறிக்கிறது. அப்ப இந்த 10 கன்னிகைகள் யாரை குறிக்கிறாங்க? திருச்சபையை குறிக்கிறாங்க. இந்த திருச்சபையில 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். எத்தனை புத்தி உள்ளவர்கள்? 5. புத்தி இல்லாதவர்கள்? வேத புஸ்தகம் ஆரம்பத்தில் மேரேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது, யூனியன். கடைசி வேத புஸ்தகம் முடிகிறது எதில் தான் முடியுது? மேரேஜில் தான் முடியுது. ஃபர்ஸ்ட் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இணைக்கிறார். கடைசியில் வேத புஸ்தகத்தின் கடைசியில் திருச்சபையும் மணவாளனையும் கர்த்தர் இணைக்கிறார். ஸோ இந்த புஸ்தகங்கள் முழுவதும், வேத புஸ்தகம் ஒரு திருமணத்திலே ஆரம்பித்து திருமணத்திலே முடிகிறது. இப்போ இந்த 10 வெர்ஜின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிமிலாரிட்டி என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். எல்லோருமே யாரு தான்? வெர்ஜன். எல்லோருமே கற்புள்ள கன்னிகைகள் தான். அவர்களிடத்துல 10 பேருக்கு என்ன இருந்துச்சு? லேம்ப் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? 5 பேர்கிட்ட இருந்துச்சு, 5 பேர்கிட்ட இல்லைன்னா இருக்கு இல்லை. 10 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு? லேம்ப் இருந்துச்சு. 10 பேர்கிட்ட லேம்புள்ள என்ன இருந்துச்சு? ஆயில் இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? கரெக்ட். 10 பேருமே என்ன செஞ்சாங்க? மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். 5 பேர் காத்திருந்தாங்க, 5 பேர் காக்காம இருந்தாங்கன்னா இருக்கு. 10 பேரும் காத்து கொண்டுதான் இருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போது 10 கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டாங்க. 5 பேர் தூங்குனாங்க, 5 பேர் முழிச்சிருந்தாங்கன்னா இருக்கு இல்லை. 10 பேருமே என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. கரெக்டா ராங்? 10 பேருமே வர்ஜினா இருந்தாங்க. 10 பேர்கிட்டையும் லேம்ப் இருந்துச்சு. 10 பேர் லேம்ப்லையும் என்ன இருந்துச்சு? ஆயில் இருந்துச்சு. 10 பேர் லேம்ப்லையும் என்ன இருந்துச்சு? லைட் இருந்துச்சு. 10 பேரும் காத்திருந்தார்கள். 10 பேரும் என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டாங்க. இப்ப என்னாச்சு? மணவாளன் வர தாமதமானது. மணவாளன் வர தாமதமானது என்று சொல்லி யார் தான் சொல்றா? புத்தி இல்லாத கன்னிகை தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க டைம் லைன் போட்டிருக்காங்க. மணவாளன் தாமதமாக வரவே இல்லை, அவரு கரெக்ட் டைம்ல தான் வர்றாரு. இவங்க ஒரு டைம் லைன் போட்டிருக்காங்க. அந்த டைம் லைன் பிரகாரம் மணவாளன் சீக்கிரம் வந்துருவாரு. அப்ப கையில இருக்கக்கூடிய ஆயில் போதும்னு நினைச்சிருக்காங்க. கையில இருக்க ஆயில் போதும், அதுக்குள்ள விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், மணவாளன் வந்துருவாரு, நம்ம என்ன செய்யலாம்? கல்யாண வீட்டுக்குள்ள போயிடலான்னு சொல்லி அவங்க ஒரு டைம் லைன் போட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு பொல்லாத ஊழியக்காரர், அவர் டைம் லைன் என்ன போட்டிருந்தாரு? வர ரொம்ப நாள் ஆகுன்னு போட்டிருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? மணவாளன் வர, எஜமான் வர ரொம்ப நாள் ஆகுன்னு சொல்லி அவர் இருந்தாரு. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? மணவாளன் சீக்கிரமா வந்துருவாருன்னு அவங்க ஒரு டைம் லைன் போட்டாங்க. ஆனா புத்தியும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் டைம் லைனையும் போடல. போட்டாரா? போடல. புத்தி உள்ள கன்னிகைகள் டைம் லைன் போட்டாங்களா?
இல்லை. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க நிலையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லி. அப்ப இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க ஒரு டைம் லைன் போட்டிருக்காங்க. உலகத்துல ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா மணவாளன் வருவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி பல டைம் லைன் போட்டிருந்தாங்க. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எப்போ வருவேன்னு சொல்லி யாருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், பிதாக்கு மட்டும்தான் தெரியும் சொல்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க கணக்கு போட்டு கால்குலேஷன் போட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே என்ன ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் நானும் மணவாளன் எப்போ வருவார்னு சொல்லி கணக்கு போடாம மணவாளன் வருவார் என்கின்ற விசுவாசத்தில் நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு இருக்கும்போது தான் மணவாளனோடு கூட போக முடியும். இப்போ அவர்கள் கைகளில் 2 குரூப் திருச்சபை. இந்த 10 கன்னிகளும் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார்கள், திருச்சபைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இந்த 10 கன்னிகையில 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவர்களுடைய கைகளிலே என்னென்ன பொருள்கள் இருந்தது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது அவங்க கையில் என்ன இருந்துச்சு, விளக்கு இருந்துச்சு. 10 பேர்ட்டி இருந்துச்சா, 10 பேர்ட்டி இருந்துச்சு. 10 பேர்ட்டி ஆயில் இருந்துச்சா, 10 பேர்ட்டியும் திரி இருந்துச்சா, திரியும் இருந்தது. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உருவகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்களும் நானும் டீகோட் பண்ணிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப லேம்ப் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது, இன்னைக்கு பார்த்தோம், வார்த்தை. எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். தீபம்னு எழுதிட்டாங்க, ஆனா ஆங்கில வேதாகமம் விதமாக சொல்கிறது, The word is a lamp unto my feet. அப்ப இந்த இடத்துல தீபமா இருக்க கூடாது, விளக்கு என்று சொல்லி எழுதி இருக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் என்னது, லேம்ப். அப்ப லேம்ப் என்ன, எதை அடையாளப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. அப்ப சரி, ஆயில் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஓகே. அப்ப ஆயில் எதை அடையாளப்படுத்துகிறது, அபிஷேகம், எண்ணெய். பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. இந்த 10 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு, விளக்கு இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது, அபிஷேகம், ஆவியானவரும் இருந்தார் அவர்கள் கூட. சரி, இப்ப 2 பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், விளக்கு பார்த்துட்டோம், ஆயில் பார்த்துட்டோம். திரி எதை அடையாளப்படுத்துகிறது, கெஸ், எனி கெஸ்? சரி, அதுக்கப்புறம் பார்ப்போம் அதை. சரியா, இந்த திரி எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி பின்னாடி பார்ப்போம். முதலாவதாக விளக்கு. விளக்குல என்னது, லைட் வருது. இந்த லைட் வரணும்னா எது முக்கியம், என்ன முக்கியமா, விளக்கு முக்கியமா, திரி முக்கியமா, எது முக்கியம், விளக்கு முக்கியம், நெருப்பு முக்கியம். ஓகே, நெருப்பு தான் வெளிச்சம். அந்த நெருப்பு எப்படி எதை கொண்டு வருகிறது, விளக்க கொண்டு வருதா, ஆயில கொண்டு வருதா, திரிய கொண்டு வருதா? 3 இருக்கணும். வேத வசனம் மட்டும் விளக்கு இருந்தா எது வராது, வெளிச்சம் வராது. பரிசுத்த ஆவியானவர் ஆயில் இருக்கு, வெளிச்சம் வருமா, வெளிச்சம் வராது. திரி இருக்கு, திரின்னா என்ன பார்த்தோம், ஒன்றும் பார்க்கவே இல்லை, சொல்லவே இல்லை. சரி, திரி என்னன்னு பார்ப்போம். திரி இருக்கு, திரி மட்டும் வெளிச்சத்தை கொடுக்குமா, கொடுக்காது. இந்த 3ம் இருந்தால் தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமே ஆனால்
லேம்பு மட்டும் கொடுக்க முடியாது, ஆயில் மட்டும் கொடுக்க முடியாது, திரி மட்டும் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் அக்ரி பண்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்ப திரி வேர்ட் ஆஃப் காட் முதல்ல பார்த்தோம். லேம்ப்னா என்ன பார்த்தோம்? வேர்ட் ஆஃப் காட். ஆயில் என்று சொன்னால் என்னது? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறோம். வேர்ட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்குள்ளாக வர வேண்டுமே ஆனால் யார் வேணும்? ஹோலி ஸ்பிரிட் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேத வசனத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்ப வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் எது வேணும்? ஆவியானவர் வேண்டும். ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அநேக ஞானிகள் இருக்கிறாங்கல்ல, அநேக கல்விமான்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேத வசனம் புரியாது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் வேத வசனங்களுக்குள்ளாக வழி நடத்த முடியும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வேத வசனம் இருக்கிறது. இப்ப அது என்ன ஆயிடுச்சு? இப்ப ஒன்லி ஹெட் நாலேஜ். ஹெட் நாலேஜ், இந்த ஹெட் நாலேஜ் நமக்குள்ளாக வர வேண்டுமேயானால் அதை என்ன செய்யணும்? நீங்களும் நானும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்தாதான் நீங்களும் நானும் தீபமாக மாற முடியும், வெளிச்சமாக மாற முடியும். நீங்களே ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்களும் நானும் ஒளியா இருக்கணும்னா இந்த ஹெட் நாலேஜ் மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு வேத வசனத்தை கற்றுக்கொண்டு மனப்பாடம்லாம் பண்ணிட்டோம். நம்ம என்ன செய்யலாம்? இப்ப ப்ரீச் பண்ணலாம், ஆனால் லைட் கொடுக்க முடியாது. லைட் கொடுக்க வேண்டுமே ஆனால் அந்த வேத வசனத்தை நமக்காக எடுத்து அதை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்களும் நானும் அதை எடுத்துக்கொண்டாதான் வெளிச்சமாக மாற முடியும். அப்ப திரினா என்ன அர்த்தம்? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் என்கவுண்டர். கர்த்தரோடு கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? ஒளி தர முடியும். குயிக்க பார்த்துருவோமா? விளக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? வேத வார்த்தைகளை அடையாளப்படுத்துகிறது. ஆயில் ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. திரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த 3 10 கன்னிகைக்குள்ள இருந்துச்சா 5 கன்னிகைக்குள்ள இருந்துச்சா? 10 பேர்கிட்ட இருந்துச்சா 5 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சா? 10 பேர்கிட்டையும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? வேத வசனம் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. என்ன இருந்துச்சு? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதனாலதான் அவங்களுடைய விளக்கு என்ன செஞ்சிச்சு? எரிந்து கொண்டிருந்தது. இப்போ இது வரைக்கும் எல்லாமே சிமிலாரிட்டியாவே இருந்துச்சு. அப்ப என்னதாங்க டிஃபரன்ஸ்? என்னதான் கம்மி ஆயிடுச்சு? 10 பேரும் சேமா தான் இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் அவங்க எல்லாருமே யார் தான்? புத்தி உள்ள கன்னிகைகள் தான். இது வரைக்கும் புத்தி உள்ளவர்கள் ஃபூலிஷ்னு சொல்லி பிரிக்கவே முடியாது. எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்க. எப்ப டிஃபரன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிப்போம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம் உண்டாயிற வரைக்கும் எல்லாருமே யார் தான்? எல்லாமே புத்தி உள்ளவர்கள் தான். வயசு எல்லாமே. இந்த சத்தம் வந்துச்சு உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டிகளை ஆயத்தம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? தீவெட்டி ஆயத்தம் பண்றதுன்னா என்ன? பொதுவா உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க சுவிட்ச் போட்டு லைட் பார்க்குற ஆள்கள். பழைய காலத்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் விளக்கு பார்த்துருக்கீங்க? அந்த விளக்கு எரியும் போது
அந்த படத்தில் இருக்க கருப்பா ஒரு லேயர் உருவாகும். கரெக்டா? அந்த கருப்பா லேயர் உருவாச்சுன்னா அப்போ தீ எப்படி எரியுமா? மங்கி எரியும். இந்த மங்கி எரியிற தீய பிரகாசம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அதை ட்ரிம் பண்ணணும். திரிய ட்ரிம் பண்ணாதான் என்ன எரியும்? பிரகாசமாக எரியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை வீட்டில் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எதை ட்ரிம் பண்ணும்? திரியை ட்ரிம் பண்ணும். திரினா என்னன்னு பார்த்தோம்? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கட் பண்ணோன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? புதிய எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக நீங்களும் நானும் வரணும். அதுதான் ஆயத்தம். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு, அதுலேயே நான் இருக்கணும்னு சொன்னால் புதிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் நானும் ஃபீல் பண்ண முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரு. அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அனுதினம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ஆசைப்படுறாரு. அப்போ புது எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும், ஃபீல் பண்ணணும்னா என்ன செய்ய வேண்டும்? பழைய எக்ஸ்பீரியன்ஸை கட் ஆஃப் பண்ணணும். பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரல, புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேண்டாம், பழைய எக்ஸ்பீரியன்ஸே போதும், அதுலேயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? விளக்கு என்ன செய்யும்? மங்கி எறிய ஆரம்பித்து விடும். அதுதான் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆயத்தம் பண்ணுனா அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நீங்களும் நானும் புதிய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரத்தில் மோசஸ்ட கர்த்தர் சொல்றாரு, ரிவிதீம்ல என்ன சொல்றாரு? நீ போய் கண்மலையினோட நீ என்ன செய்யணும்? உன் கோலினாலே அடின்னு சொல்றாரு. எதுக்காக அடின்னு சொல்றாரு? தண்ணீர் இல்லை. ரிவிதீம்ல வந்துட்டாங்க மக்கள், இப்ப என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அதனால கர்த்தர் இடத்துல கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த கண்மலையிட்ட போப்பா, போய் என்ன செய்ய? உன் கோலை எடுத்து ஒரு அடி. அடிச்சோடனே என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்துச்சு. தண்ணி வந்தோடனே மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 40 years, நியர்லி அபவுட் 40 years கடந்துருச்சு. இப்போ எங்கே வர்றாங்கன்னா காதேஷ் வனாந்தரத்தில் வர்றாங்க. காதேஷ் வனாந்தரத்தில் எப்போ வர்றாங்கன்னா நம்பர்ஸ் 20ல் 1 to 13 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எங்கே வந்துட்டாங்க? காதேஷ் வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ மறுபடியும் இதே ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தண்ணீர் இல்லை. இப்போ போய் கர்த்தரத்தில் கேட்குறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த கண்மலையின் இடத்துல போய் பேசுன்னு சொல்கிறாரு. இவருக்கு பேசுன்னு சொன்னது தெரியுது, ஆனால் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் அவருக்கு? அடிச்சு தான் தெரியும். ஒன்று என்ன செய்கிறார்? கோல் எடுத்து என்ன செஞ்சார்? அடித்தார். தண்ணி வந்துச்சா? அடித்தோன்னே வரல, பார்த்தாரு வரல. ஒரு வேளை நான் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிட்டேன், இந்த தடவை என்ன செய்ய போகிறேன்? வேகமாக அடிக்கிறேன்னு சொல்லி வேகமாக அடித்தார். அப்போ தான் என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்துச்சு. பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பிடிக்கல. அவருக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் தான் நான் நடப்பேன், எனக்கு இதுதான் போதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படி தான் நான் செய்வேன்னு சொன்னால் புதிய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போக முடியாது. புதிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்ய வேண்டும்? கட் ஆஃப் பண்ணும். அப்போ தான் நீங்களும் நானும் எரிய முடியும். இல்லைன்னா என்ன செய்வோம்? மங்கி எரிய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னா, இந்த 10 பேருமே இதை செஞ்சாங்க. இந்த 10 பேருமே இதை செஞ்சுருக்காங்க. 10 பேருமே ஆயத்தம் பண்ணாங்களா இல்லையா? 10 பேருமே ஆயத்தம் பண்ணாங்க. 10 பேர் ஆயத்தம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணோன்னே புத்தி உள்ள ஸ்திரீகளும் புத்தி இல்லாத ஸ்திரீகளும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்னது? எரிய மாட்டேங்குது. இப்போ எரிய மாட்டேங்குதுன்னா என்ன இல்லை? ஆயில் இல்லை. உடனே என்ன செஞ்சாங்க? கையில் இருந்த எண்ணெய். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா, நோ எக்ஸ்ட்ரா ஆயில் இன் தி வெசல். என்ன இல்லை? இந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் இடத்துல
அவங்களுடைய வெசல்ல, அவங்களுடைய துருத்தியில என்ன இருந்துச்சு? ஆயில் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஈஸியா ஊத்திட்டாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க என்ன நினைச்சாங்க? டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எண்ணெய் போதும், அதுக்குள்ள கர்த்தர் வந்துருவார், நம்ம மணவாளனோட கூட நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவங்ககிட்ட என்ன இல்லை? இப்போ எண்ணெய் இல்லை. இப்போதான் டிஃப்ரென்ஸ் வருது. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் இடத்துல துருத்தியில என்ன இருந்துச்சு? ஆயில் இருந்தது. புத்தி இல்லாத இடத்துல there is no oil in the vessel. அப்ப வெசல்னா என்ன என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அவன் தான் வெசலா இருப்பான். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்ப வெசல்னா என்னது? நம்ம தான். நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் என்ன வேணும்? ஆவி வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன விசுவாசம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திரை வரும். இந்த 10 கன்னிகைகளுக்கும் என்ன வந்துச்சு? நித்திரை வந்தது. ஸ்லீப் அண்ட் ஸ்லம்பர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி விசுவாசம் இருந்தாலும் ஒரு நாள் என்ன வந்துடும்? சோர்வுகள், ஆவிக்குரிய சோர்வுகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்களும் நானும் மாமிசத்தில் இருக்கிறபடினாலே சோர்வுகள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்கள யாரை காட்டிலும் பெரியவன் யார் இல்லை? யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. அவருக்கும் சோர்வு வந்துச்சு. அவர் தான் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே இவர் என்று சொல்றாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது. சிறைச்சாலையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா? இன்னொருவர் வர? இவர் ஸ்திரீகளிலே பெரிய இவர் தான். இவருக்கும் ஒரு சோர்வான சூழ்நிலை வந்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல நேரங்களில் இப்படிப்பட்ட நித்திரையின் ஆன சூழ்நிலைகள் வரதான் செய்யும். 10 கன்னிகைகளுக்கு வந்தது. எந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு மாத்திரம் வரவில்லை, எல்லோருக்கும் வந்தது. திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் போகணும். தேவனுடைய சமூகத்தில் போய் கர்த்தாவே என்று சொல்லும்போது கர்த்தர் இந்த காரியங்களை மாற்றுவார். சோர்வான சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோர்வான சூழ்நிலை வந்துச்சு. எங்க வந்துச்சு? கெத்செமனே தோட்டத்தில். கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தாவே, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கட்டும். ஏன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல வந்து இதுவரைக்கும் அவர் பாவம் இல்லாமல் இருந்தாரு. உலகத்தின் பாவம் எங்க வந்துருச்சு? இப்ப அவர் மீது சுமத்தப்பட்டபடினாலே அவருக்கும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், சோர்வான சூழ்நிலை. அப்ப அவர் சொல்றார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் செய்யும், நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லி, பிதாவே என்று சொல்லி அவர் கதறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கண்டிப்பாக வரும். கெத்செமனேயின் அனுபவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கெத்செமனேயின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வரும். யோவான் ஸ்நானனுடைய சிறைச்சாலையின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வரும். அப்ப எது நம்ம காப்பாற்றும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயில். கெத்செமனே என்பதற்கு அர்த்தம் என்னன்னா ஆயில் பிரஸ். ஆயில் பிரஸ். எந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமையானால்
நீங்கட்டும் ஆண்டவரே என்று கேட்ட இடம் என்னன்னா கெட்செமனே. ஆயில் பிரஸ், கிரஷ், புரோக்கன்னஸ். எப்போ ஆயில் வரும்? ஆயிலை கிரஷ் பண்ணும்போது, ஒலிவ பழங்களை கிரஷ் பண்ணும்போது தான் என்ன வரும்? ஆயில் வரும். வேதாகம் சொல்லுகிறது, நறுங்குண்டவருடைய இருதயத்தை புறக்கணிக்காதவர் என்று சொல்லி. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் எனக்கு வேணும். இந்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களிலே வர வேண்டுமேயானால் நீங்கள் ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. பெரிய ஊழியக்கார்ட்ட போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அழுது பிரயோஜனம் இல்லை. நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, புரோக்கன்னஸ். தேவனுடைய சமூகத்தில் புரோக்கன்னஸ் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமையானால் நீங்கட்டும். அப்புறம் என்ன சொன்னாரு? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். எப்ப நீங்க உங்களுடைய சித்தத்தை பின்னாடி வச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அலோ பண்றீங்களோ, அந்த சூழ்நிலை தான் கிரஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, புரோக்கன்னஸ். நான் கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன்னா நம்மளுடைய தவறுதுனாலே கஷ்டப்படுறோம். நான் புரோக்கன் ஆயிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்போ நீங்கள் பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்திற்கு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு அநேகருடைய ப்ராப்ளம் என்னன்னா, பிதாவே உம்முடைய சித்தத்தை பக்கத்தில் வச்சுருங்க, இப்போ என்ன செய்யுங்க? என் சித்தத்தை செய்யுங்க, என் வாழ்விலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய புத்தியுள்ள கன்னிகைகள் திருச்சபைகளிலே கம்மி. என்ன சொல்றாங்க? என் வாழ்வில் என் சித்தம் நிறைவேற நீங்க உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டாம். எது நிறைவேறணும்? என்னுடைய சித்தம் நிறைவேறணும். என்னுடைய திருச்சபையில் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டாம். எது நிறைவேறணும்? என்னுடைய சித்தம் நிறைவேறணும். நான் சொல்றபடி நடந்தா போதும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல, என்னை பார்க்காதீங்க, வேத புஸ்தகம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஃபூலிஷ் வெர்ஜன். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத கன்னிகைகள் நீ. ஏன்னா நீ உன்னுடைய சித்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறா. உன்னுடைய சித்தத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்வையும் திருச்சபையும் தேசத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கிரஷ் பண்ணி புரோக்கன் பண்ணக்கூடிய சூழ்நிலை, நொறுங்குண்டதுமான இருதயம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்க யார் தான்? புத்தி இல்லாத கன்னிகள். நீங்க வெர்ஜன் தான். உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, திரி இருக்கு, லேம்பும் இருக்கு. ஆனா நாள் ஒன்று வரும், அந்த நாள்ல நீங்க என்ன செய்யப்படுவீங்க? கைவிடப்படுவீர்கள். தேவனுடைய வசனம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாளில் நீங்களும் நானும் கைவிடப்படாதபடிக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் போய், பிதாவே என்னுடைய சித்தம் இல்லாண்டவரே, என்னுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்விலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய குடும்பத்திலே நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி எப்போ விட்டு கொடுக்குறோமோ அப்போதான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, அதனால் நான் புரோக்கன் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. எப்போ புரோக்கன் ஆகிறோன்னா, எப்போ நீங்களும் நானும் க்ரஷ் பண்ணுறோன்னா, எப்போ நீங்களும் நானும் ப்ரெஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறோன்னா, எப்போன்னா நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் உங்களுடைய வாழ்வையும் என்னுடைய வாழ்வையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் திருச்சபையும் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக மாறுவீர்கள். இப்போ இதுவரைக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் போதும், என்கிட்ட விளக்கு இருக்குது, வேர்ட் ஆஃப் காட் இருக்குது, ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் என்ன செஞ்சிருவேன்? போயிடுவேன் என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் இந்த 10 கன்னிகளை போல பழைய எக்ஸ்பீரியன்ஸை கட் ஆஃப் பண்ணோம். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஓட்டிடுவேன்னு சொல்ல முடியாது. புதிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்களும் நானும் ஈல்டு பண்ணணும். நீங்களும் நானும் நம்ம ஈல்டு பண்ணும்போது மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஒளியாக பிரகாசிக்க முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் பிரகாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மாத்திரம் போதாது, பழைய எக்ஸ்பீரியன்ஸை கட் ஆஃப் பண்ணால் மாத்திரம் போதாது. நம்முடைய வெசலில் ஆயில் வேணும்னா தேவனுடைய சமூகத்தில் போய் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவனிடத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் என்று சொல்லி எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த ப்ரோக்கன்னஸ் உங்களுடைய என்னுடைய வாழ்வில் வரும். அப்போ தான் ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகம் உங்களையும் என்னையும் முழுமையாக நிரப்ப முடியும். அப்போ தான் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? மணவாளன் வரும்போது போக முடியும். இப்போ கேட்குறாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் பார்த்து புத்தி உள்ள கன்னிகைகிட்ட சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து என்ன கொடுங்க? எண்ணெயை கொடுங்க. எண்ணெயை கொடுக்க முடியுமா? எண்ணெயை கொடுக்க முடியுமா? வாசிப்போம் 9வது வசனம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். முதல்ல ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சிச்சு. நம்ம ஜெபம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் வந்து எதில் நிரப்பினார்? விளக்கிலே நிரப்பினார். அதன் மூலமாக நம்ம வேதத்தின் ஞானத்தை பெற்றுக்கொண்டோம். இப்போ உங்களுடைய வெசல்ல பரிசுத்த ஆவியானவர் ஃபில் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? போய் வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? You have to pay something, then only you can buy, right? It is not free. You have to leave your will. உங்களுடைய சித்தத்தை நீங்கள் விடும்போது தான் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம நினச்சிக்கலாம், எனக்கு வேத அறிவு இருக்கிறது, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன், வேணா நான் கட் ஆஃப் பண்ணிடுறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை. ஆனால் நாள் ஒன்று வரும், மணவாளன் வருவதற்கு முன்னதாக அந்த எண்ணெய் எண்ணாயிரம் தீர்ந்து போய்விடும். அந்த எண்ணெய் தீராதபடிக்கு நீங்களும் நானும் உங்களுடைய துருத்திகளிலே, உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவரை நிரப்பிக்கொள்ள வேண்டுமே. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நெருங்குண்டதுமான புரோக்கன்னஸ் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். கிரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் போகும்போது தான் கிடைக்கும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இந்த 7ஆம் அதிகாரத்தில் போன வாரம் பார்த்தோம், தாவீது சொல்றாரு, நான் உமக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் 12வது வசனத்தை சொல்றாரு, நாத்தான்கிட்ட சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், யார் கட்டணும்? உன்னுடைய மகன் கட்டட்டும். நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நீதான் என்னை வேண்டான்ட்டீங்க, என்னமா செஞ்சீங்கன்னு விட்டுருப்போம். ஆனால் தாவீது என்ன செஞ்சார வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமதேக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். போதும். அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ தான் வேண்டாம் சொல்லிட்டீல்ல, நான் அப்படியே விட்டுட்டு போறேன்னு சொல்ல. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். எனக்கு ஆசை என்னதான், நான் ஆலயத்தை கட்டணும்னு தான் ஆசை. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வேண்டான்ட்டு. ஆனால் யார் வருவா? என்னுடைய பையன் வருவான், அவன் கட்டுவான். ஆனால் அதுக்கான தேவைகளை நான் என்ன செய்கிறேன்? இப்பயே சேர்த்து வைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வந்து, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது மாத்திரம்தான் மணவாளன் வரும்போது நீங்களும் நானும் கல்யாண அறையில் போக முடியும். ஒருவேளை வர முடியலன்னா என்ன நடக்கும்?
25ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 11லிருந்து வாசிப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன 10லிருந்து வாசிப்போம். சரி. அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப மணவாளன் என்ன சொல்றாரு? உங்களை அறியேன் என்கின்றார். அடுத்த ஒரு உவமை இருக்கு, இப்ப பார்க்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.